நீ தான் புருஷன் நம்பிட்டு இருக்க என் தங்கச்சி மாவுல நீ கட்ட மாட்டல்ல? அப்பா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. உங்க நன்றி கடனை தீக்கணும்னா நம்ம சொத்து அம்பட்டையும் ஐஸ்வர்யா பேருக்கே எழுதி வச்சிடலாம்ப்பா. என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தெல்லாம் ஜாம் ஜாம்னு நல்லா நடத்தி போடலாம்ப்பா. ஆனா என்னால மட்டும் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. அப்பா ஐஸ நான் எப்பவுமே ஒருபோதும் மனைவியா நினைச்சு கூட பார்த்தது இல்லப்பா. நினைக்கவும் முடியாது. அப்பா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தானா அது ஜோதி மட்டும்தான். ஐசு அம்பிடுத்தே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. சரசு இப்படி எல்லாம் மனசு உடைஞ்சு பேசாத. நான் இன்னும் சாகல. இந்த வீட்டோட மருமக ஐஸ்வர்யா தான் கார்த்தி அவ கழுத்துல தாலி கட்டுவான். இல்லனா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா? வெறும் வார்த்தை வாழ்க்கையை கொடுத்துருமானே. கொடுக்கும். அந்த ஆண்டாளம்மா சாட்சியா நான் உனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கேன். அந்த சத்தியத்தை பொய்யாக்க நான் விரும்பல. வயசு கோளாறுல அவன் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான். அவன் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஜோதி இந்த வீட்டுக்கு விருந்தாலே வேணா வரலாம், மருமகளா வரவே முடியாது. ஜோதி, ஏன் அப்படி சொன்ன? என்னம்மா சொன்ன? நீ உண்மையா கார்த்தியை விரும்புறல, அப்புறம் ஏன் அதை மறைச்சு போய் சொன்ன? அம்மா, நான் கார்த்தி மாமாவை விரும்புறேன்னு உன்கிட்ட எப்பமா சொன்ன? இங்க பாரு ஜோதி, நீ என்கிட்ட சொல்லல, ஆனா கார்த்தி கிட்ட சொன்னல. நீ சொல்லாமலா கார்த்தி இப்படி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் தைரியமா போய் சொல்லும்? அதுவும் ஜோதியும் நானும் விரும்புறதாவா சொல்லும்? எனக்கும் அதாம்மா சத்தியமா தெரியல. நான் சொல்லாத உன்ன சொன்னேன்னு மாமா ஏன் சாதிக்கிறாருன்னு தான் புரியல. புரியலடா கார்த்தி, நீ எப்படி இப்படி மாறின? இப்பதான்டா நீ என் புள்ள. ஆமா, இது உங்க அப்பா கிட்ட சொல்ற தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? காதல் வந்த மறு நிமிஷமே உலகத்தையே புரட்டி போற துணிச்சலும் தைரியமும் தன்னால வந்துரும்ல. அன்னைக்கு நான் ஜோதி வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா, அவங்க அண்ணனுக்கு வந்த கத்தி குத்த நான் வாங்காம இருந்திருந்தா, ஜோதிக்கு என் மேல எம்பிட்டு அன்பு இருக்கு, என்னை எப்பெல்லாம் லவ் பண்றாங்கிறது எனக்கு தெரியாமே போயிருக்கும்ல. அம்மா, அன்னைக்கு எம்பிட்டு அழுதா தெரியும்ல. கார்த்தி மாமாக்கு காயம் பட்டுருச்சுன்னு நான் பதறி அழுதேன் பாரு. அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு தோணுதுமா. அம்மா, அவர் என் அத்தை பையன், சொந்த மாமா. அவர் மேல இருக்கிற பாசம் தான் என்ன அழ வச்சு அவரை காப்பாத்தணும்னு யோசிக்க வச்சது. அப்போ என்கிட்டயும் ஜெயா கிட்டயும் நீ ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்ப்பேன்னு வாக்கு கொடுத்தது, ஜெயா கிட்ட கோயில்ல வச்சு சத்தியம் பண்ணது? ஐயோ அம்மா, நான் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைப்பேன்னு வாக்கு கொடுத்தேன் தான். ஆனா நான் கார்த்தி மாமாவை காதலிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுக்கலையே. இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா குடும்பம் ஒண்ணு சேரும்னு யாருமா சொன்னாங்க? நான் தான் சொன்னேன். பெத்த மவ மேல இருக்கிற கோபம் பேர பிள்ளைங்க மேல வராதுடா.
உன் பாட்டி கண்டிப்பா அதோட கோவத்தை ஜோதிக்காக உதறி எரிஞ்சிரும். ஆ? ஜோதிய மட்டும் இல்ல, என்ன கூட அது மன்னிச்சு ஏத்துக்கும். ஏத்துக்குவாங்க தான். ஆனா நானும் மாமாவும் கல்யாணம் முடிச்சா அது நடக்காதுமா. பாட்டி தொலைஞ்சு போய் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ பாட்டியும் நீயும் என்ன பேசுனீங்கன்னு நீ என்கிட்ட கேட்டல்ல. நாங்க பேசினது இத பத்தி மட்டும்தான். பாட்டி இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்லம்மா, செத்தா கூட நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் கேட்டாங்க. நானும் சத்தியம் பண்ணிட்டேன். ஹே, என்னடி சொல்ற? அவங்க கேட்டா நீ சத்தியம் பண்ணி தரலாமா? உன்னோட அந்த சத்தியத்தினாலதான் நீ கார்த்தியை விட்டு விலகுறியா? உன் மனசுல இருக்கிறத மறைக்கிறல்ல? அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் கார்த்தி மாமாவை விரும்பல. அப்ப ஆரம்பத்துல எப்பவுமே நான் மாமாவை விரும்பல. நீ உன் பாட்டிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தாலதான் கார்த்திய விரும்பலன்னு சொல்றியா? நான் ஏமா அப்படி சொல்லணும்? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. என் மனசுல இருக்கிறது எதுக்காகவும் நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி நான் மறைக்கவும் மாட்டேன். அப்படியே மறைக்க நினைச்சாலும் நான் விட மாட்டேன்னு அவளுக்கு தெள்ள தெளிவா புரிய வச்சிருக்கம்மா. அதுக்கப்புறம் தான் அவ உண்மையே என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. கார்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இம்புட்டு வருஷமா நான் ஏங்கின ஏக்கம் இப்பதான்டா தீந்திருக்கு. டேய் கார்த்தி, என் மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சுடா. அம்மா, இன்னும் நீ நிறைய சந்தோஷப்பட போற. நாகரத்னமா உன்னை வாடி வீட்டுக்குன்னு வர வச்சு விருந்தே வைக்க போதனா பாரு. என்னையும் ஜோதியும் சேர்த்து பார்த்த சந்தோஷத்துல அப்படியே பொங்கி கூத்தாட போகுது. கார்த்தி, இதெல்லாம் நடந்துரும்ல? வாய்ப்பே இல்லம்மா. அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. பாட்டி மனசு மாறி ஜெயலட்சுமி அத்தையை ஏத்துக்கணும்னா நானும் கார்த்தி மாமாவும் சேரவே கூடாதுமா. எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா பாட்டியோட கோவம் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட பகையும் அதிகமாகும். ஏற்கனவே நடந்த இழப்புகள் எல்லாம் கொஞ்சம் தானே சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய இழப்புகள்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காதுமா. ஒரு பிரச்சனையும் நடக்க நான் விட மாட்டேன். எந்த இழப்பும் இல்லாம நானும் ஜோதியும் நிச்சயமா ஒண்ணு சேருவோம். அப்படி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேமா. கார்த்தி மாமாவும் நானும் ஒண்ணு சேரதுனால வர இழப்புகளை சரி பண்ண யாராலையும் முடியாதுமா. என் உயிரே போனாலும் சரி, கார்த்தி மாமாவை நான் காதலிக்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஜோதி தான் என் பொண்டாட்டி. அவ தான் உன் மருமக. அதை யாரு நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. அது போதுண்டா எனக்கு. ரெண்டே நிமிஷம் உன்னை பார்க்க சிட்டா மாமன் பறந்து வந்துட்டு இருக்கேன். செல்லமா? ஆமா. என்னடா இப்படி கேக்குற? ஜோதிங்கிறதெல்லாம் நம்ம லவ் பண்றதுக்கு முன்னாடி. இப்பதான் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால மாமா உன்னை செல்லன்னு தான் கூப்பிடுவேன். இப்ப நீ எங்க இருக்க? அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பி பாருடா செல்லம். உன் மாமன் வந்துட்டேன். என்ன மாமா இதெல்லாம்? ஜோதி,
இரு முத நல்ல விஷயத்த ஸ்வீட்டில் ஆரம்பிப்போம். இந்தா உனக்கு பிடிச்ச லாலிபாப். கையில வாங்கிக்கோ. பாத்தியா, உனக்கு பிடிச்ச ஊதா கலர் சட்டை, அப்புறம் அதே ஊதா கலர்ல உனக்கு ஒரு புடவை. மாமா வாங்கி தர புடவை கிஃப்ட். இந்தா இப்படி கலம்காரி டிசைன்டா. உனக்கு தான் இந்த டிசைன் ரொம்ப பிடிக்குமே. பாப்பா என்னக்கா? இங்க வாடா. சொல்லுங்கக்கா. இந்த சாக்லேட்டை நீ வச்சுக்கோ. என்ன? தேங்க்ஸ்க்கா. அப்படியே இந்த புடவையை உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. சரிக்கா, வரேன். பாப்பா நில்லு. என்ன ஜோதி இது? நான் ஆசையா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தா நீ அதை எடுத்து தான தர்மம் பண்ணிக்கிட்டு கிடக்க. நான் தான தர்மம் பண்றேனா? நீ பண்ற தான தர்மத்தால தான் எனக்கு இப்ப பிரச்சனையே. என்னடா என்ன சொல்ற செல்லம்? இங்க பாரு மாமா, இப்படி எல்லாம் புதுசு புதுசா செல்லம் நீ என்ன கூப்பிட்டேன்னா நான் கடுப்பாயிடுவேன் பாத்துக்கோ. சரி சரி, கோவப்படாத. இனிமே செல்லமும் இல்ல தங்கமும் இல்ல. ஆனா நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? உனக்கு தெரியாதா மாமா? எனக்கு எல்லாமே தெரியும் ஜோதி. நீ உன் மாமனை உயிருக்கு உயிரா விரும்புற, அதனால உன் வீட்டுல இருக்கிற பெருசுங்களாம் சேர்ந்து உன்னை டார்ச்சர் பண்ணுதுங்க. அதனால இப்படி என்னை தனியா கூப்பிட்டு என்னை எப்படியாவது வீட்டுல இருந்து காப்பாத்தி கூட்டு போயிடு மாமா, சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறி, அப்படியே இல்லைனாலும் என்னை கைய பிடிச்சு கூட்டிட்டு ஓடி போயிரு. ஐயோ மாமா, என்னாச்சு உனக்கு? லவ் மூட். நல்லா தானே இருந்த நீ. இல்ல ஜோதி, இதுக்கு முன்னாடி முட்டாளா இருந்தேன், அதுக்கப்புறம் முன்கோபியா இருந்தேன். இத்தனை நாளா உன்னை வேற தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் உன்னோட உண்மையான அன்பு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு தான் வாழ்றோன்னே தெரியாம என் சித்தப்பன் கூட எல்லாம் அலப்பறை பண்ணிட்டு தெரிஞ்சேன் ஜோதி. ஆனா ஒன்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே அப்படியே சிட்டி ரோபோட் 2.0 வெர்ஷன் மாதிரி டிங்னு ஆயி போச்சு. ஒன்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கவலையெல்லாம் சந்தோஷமா மாறிச்சு. ஒன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே எனக்கு ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிச்சது. எப்பவுமே இந்த இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருப்பானே உங்க அண்ணன். ஷாக் ஆகாத, இன்னும் மேல இருக்கு. இந்த வெறப்பான தாடியோட இருப்பாரு உங்க அப்பா அட்வொகேட். அதுக்கப்புறம் இந்த சைடு ஆங்கிள் லைட்டா பார்த்தா சூனியக்காரி மாதிரியே இருக்குமே நம்ம அப்பத்தா. அதெல்லாம் இன்னும் பழச தாண்டி வரல. பட் இருந்தாலும் இப்பெல்லாம் அவங்கள நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கே அழகா தெரியறாங்கன்னா பாரு. மாமா மாமா தான்டா. வார்த்தைக்கு வார்த்தை நீ என்ன விரும்பினதுக்கு அப்புறம் நீ என்ன விரும்பினதுக்கு அப்புறம்னு சொல்றியே, ஆனா நான் உன்னை விரும்புறேனான்னு கேட்டியா நீ? அட என்ன ஜோதி பேசுற நீ? இதெல்லாம் சொல்லி தெரியற விஷயமா? நம்ம போன் பந்தயத்துல நீ தோத்துட்டேனா நீ என்னை லவ் பண்றன்னு தானே அர்த்தம். அதானே நம்ம டீல். நீ தோத்துட்ட அப்படின்னா நீ என்ன லவ் பண்றன்னு தானே அர்த்தம். மாமா, நீயே ஒரு பந்தயம் வச்ச, அதுல நீயே ஏதேதோ பண்ணி ஜெயிச்ச. இப்ப நீயே நான் உன்னை லவ் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியே. இங்க பாரு ஜோதி, நீ எதுக்காக இப்பெல்லாம் பேசுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன் வீட்டுல இருக்கிற பெருசுங்களா உன்னை மிரட்டி இப்பெல்லாம் பேச வைக்கிறாங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமே நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். மாமா சொன்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்ன? இந்த மாதிரி ஒரு காதலாலதான் நம்ம ரெண்டு குடும்பமும் பல வருஷமா பிரிஞ்சு கிடக்கு. மறுபடியும் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண மாட்டேன் பாத்துக்கோ. சரி ஜோதி, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாலதான் வெட்டணும். அப்படிதான் நமக்குள்ள நடக்க போற இந்த பியார், பிரேமா, காதல், இதனாலதான் பிரிஞ்ச நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. ஜோதி, அந்த காலத்து பெருசுங்க சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாத. உன் அப்பத்தாலாம் இன்னும் முதல் மரியாதை தாண்டி வரவே இல்ல. அதான் சொன்னனே. உங்க அப்பாலாம் இன்னும் ராமராஜன் பீரியட்லயே இருக்காப்ல. உங்க அண்ணன் அவன்லாம் இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுனா பெயில் ஆகி போயிருவான். அவ்வளவு அறிவு அவனுக்கு. இந்த மாதிரி குடும்பத்துல தேவதை மாதிரி நீ
ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத ஜோதி. ஒன்ன தவிர இந்த கை வேற யார் கழுத்திலையுமே தாலி கட்டாது, தாலி கட்டாது, தாலி கட்டாது. நான் தான் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுவேன். அதெல்லாம் யாரு நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. நான் சம்மதிச்சாதானே நீ என் கழுத்துல தாலி கட்டுவ? என்னம்மா, என்ன 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 சொல்ற நீ? நீ என் கழுத்துல தாலி கட்டுறது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. ஏ ஜோதி, ஜோதி நில்லு. இல்லையே, இப்ப பேசுற மாதிரி இல்லையே. எமோஷனலா பேசுறாங்க. வேணாம் கார்த்தி, அலர்ட்டா இருக்கணும். ஜோதி, ஐ லவ் யூ. ஏங்க, இல்ல ஜோதி போய் இம்பிட்டு நேரமாச்சு. அந்த பையன் வேற பைத்தியக்காரன், என்ன செய்வானே தெரியாது. நம்ம புள்ள பாசத்தை காட்டி சரி பண்ணலான்னு தான் நினைக்கும். ஆனா அவன் அந்த பாசத்தை கோவமா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டான்னா? சித்ரா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கலனாலும் பரவாயில்ல, அதை பெருசாக்கி விட்டுறாம இரு. சீதாலட்சுமி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவ சொல்றதை கேட்டு இங்க யாரும் அறிவாளை தூக்கிட்டு வெட்ட போறது இல்ல. அறிவை தொலைச்சிட்டு இங்க யாரும் முட்டாளா இருக்க போறதும் இல்ல. உன் யோசனைய கொஞ்சம் பொத்தனா மாதிரி வச்சுக்க. வா ஜோதி, பேசுனியா? என்ன சொன்னா? ஜோதி, என்னம்மா அவன்கிட்ட பேசுனியா? பேசுன. தெளிவா சொல்லிட்டே இல்ல. இனிமே என் வடிக்கு வந்தா என் குடும்பம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்காத, தூக்கி உள்ள வச்சிடும், இல்லைன்னா ஆளை இல்லாம பண்ணிடும்னு புரிய வச்சுட்டே இல்ல. அப்பா ப்ளீஸ் பா, எல்லாத்துக்கும் சண்டை தான் தீர்வா? முதல்ல இந்த கோத்தை நீங்க தூக்கி போடுங்களேன். சரிதா, சண்டை வேண்டாம், நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் போய் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க பேசுனீங்கல்ல, அதுக்கு என்ன தீர்வு? நம்ம ஃபேமிலி தானே அவரும். இல்ல பாட்டி, அவ்வளோ பிடிவாதமா இருக்காருன்னு சொல்ல வந்த. நான் என்ன சொன்னாலும் அவரு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. வார்த்தையால சில விஷயங்களை புரிய வைக்க முடியாது. 4 அடி போட்டதான் அவனுக்குலாம் புரியும். அவன் கையும் காலையும் இறக்கி விட்டேன்னு வையேன், உன் நினப்பு கூட அவன் பக்கம் வராது. அப்படி பண்ணாதான் அவன்லாம் அடங்குவான். டேய் தர்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவரை எதுக்கத்த அடக்குறீங்க? போனா போட்டோன்னு அவனை மன்னிச்சு விடத்தேன். அவன் ரொம்பவும் ஆட்டம் போடுறான். அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னால 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு தான் பெரிய தண்டனையா இருக்கும்.
புரிஞ்சுக்கோங்க. 2 குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற பகையை சரி பண்ண முடியுமோ இல்லையோ, அதை அதிகப்படுத்தாம இருந்தாலே போதும்னு தோணுது. என்னம்மா ஜோதி, அவன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்வான், அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்பா, நான் உங்களை ரியாக்ட் பண்ண வேண்டாம்லாம் சொல்லலப்பா. ஆனா கார்த்தி மாமாவோட பிடிவாதத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டாமேன்னு தான் சொல்றேன். புரியலத்தா. முட்டை வர்ற மாட்டை அடிச்சு விரட்டவும் கூடாது, அமுக்குனியே அடக்கி வைக்கவும் கூடாதுன்னா வேற என்ன பண்ண சொல்ல வரியே? சொல்லுத்தா. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உடனே நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான்.